ஆனால் அமெரிக்காவில் இந்துக்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படுதான்னு பார்த்துட்டு இங்கே நான் அப்படி பார்க்க மாட்டேன், இங்கேயும் இந்துக்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படுதான்னு தான் பார்ப்பேன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? அயோக்கியத்தனம். காங்கிரஸ் பேசிட்டு இருந்தது சாஃப்டான இந்துத்துவா, பிஜேபி பேசுறது ஸ்ட்ராங்கான இந்துத்துவா. அவ்வளோதான் வித்தியாசம். அது ஆர்டிகல் 370 இருக்கட்டும், காஷ்மீர் ஃபைல்ஸா, காஷ்மீர் டைரியா, காஷ்மீர் இது கேரளா டைரிஸா, கேரளா ஸ்டோரிஸ், இது எல்லாமே எதுக்கு எடுக்கிறீங்க? இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்குறதுக்காக எடுக்கிறீங்க. அமரன் படத்தில் ஹீரோவோட கேரக்டர் வந்து தமிழ்நாட்டுக்காரராக இருக்கலாம், ஆனால் அதுக்காக அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்ததுக்கு காரணம் மெயின் ரீசன் அது இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுற படம் அப்படின்றதுனால தான். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் போது நம்ம பேசாமல் இருந்தோம்னா நாளைக்கு கிறிஸ்தவர்களை தாக்குவாங்க, நாளாக கழிச்சு தலித்துகளை தாக்குவாங்க, அதுக்கு அடுத்த நாள் நம்மளை தான் தாக்குவாங்க. இப்போ தமிழகத்தில் கூட ராயன் படத்துக்கு வந்து சிறந்த படத்துக்கான அந்த படத்துக்கெல்லாம் ஏன் விருது கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு இது ஏன் இந்த படம் எடுத்தானே எனக்கு புரியல. இந்த மாதிரி படங்களை தடை செய்யணும் ஆக்சுவலாக, ஆனால் இவங்க விருது கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு மோசமான முன்னுதான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக வந்து சிறந்த படம், சிறந்த நடிகை, சிறந்த பாடலுக்கான அந்த 3 விருதுமே ஆர்டிகல் 370 அப்படிங்கிற படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தின் மீது பல விமர்சனமும் இருக்குது. இந்துத்துவ அரசியலை வந்து நேரடியாக பேசுகிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. பாஜகவுடைய அரசியல் பரப்பு படமாகவும் இது சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விருது கொடுக்கப்பட்டதை? 2014 பாஜக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இந்த ரைட் விங் தாட் அப்படிங்கிறது நியாயப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி ரைட் விங் தாட்டு இல்லை அப்படின்லாம் கிடையாது, இருந்தது. அது கொஞ்சம் சட்டிலாக இருந்தது. ரைட் விங் தாட்டுன்றது வந்து சரியா தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எப்போதுமே வரும். அந்த கேள்விக்கு பதில் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது. இப்போது ஒரு வீட்டில் ஒரு அப்பா, அம்மா, பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ அப்பா வந்து நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்டது போக தான் உங்களுக்கெல்லாம் மிச்சம் அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? இல்லை உண்மை தானேங்க, அவர் தானே சம்பாதிக்கிறாரு. இது சில வீடுகளெல்லாம் நான் இன்றைக்கும் நடக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா கறி குழம்பு வச்சாங்கன்னா அப்படியே கொண்டாந்து வச்சுருவாங்க. அவர் வேணுங்கிறது எல்லாத்தையும் போட்டு தின்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் மற்ற பிள்ளைங்க சாப்பிடும். சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில, முட்டை ஒன்று தான் இருக்குது, அப்பாவுக்கு இருக்கட்டும். இதெல்லாம் இதுதான் வந்து ரைட் விங் தாட்டு. ஆனால் லெஃப்ட் விங் தாட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இருப்பதில் யார் மிகவும் வலிமை குறைந்தவராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல எல்லாத்தையும் கொடுக்கணும். ஒரு வீட்டில் அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், 10 வயசு பையன் ஒன்றா இருக்கான், 5 வயசு பொண்ணு இருக்குது. இதில் யாருக்கு முதல்ல முட்டையை கொடுக்கணும்? நாம் அப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையில் கொடுக்க வேண்டியது யார்? அந்த 5 வயசு பெண் குழந்தைக்கு தான் முதல்ல கொடுக்கணும். 2 முட்டை இருக்குன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கொடுக்கணும். 3 இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு, பையனுக்கு, அம்மாவுக்கு கொடுக்கணும். 4 முட்டை இருந்தால் தான் அப்பாவுக்கு கொடுக்கணும். இதுதான் லெஃப்ட் விங் தாட். வலிமை குறைந்தவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும். இதில் வந்து நான் இஸ்லாமியர், இந்து, கிறிஸ்டியன் அப்படின்லாம் நான் பிரித்து சொல்லலை. இங்கே இந்தியாவில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையாக இருக்காங்க. இதே நீங்கள் அமெரிக்காவை எடுத்திங்கன்னா அங்கே இந்துக்கள் சிறுபான்மையினராக இருக்கிறாங்க. அப்போ அங்கே அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணணும்? சிறுபான்மையாக இருக்கிறவங்களுக்கு உண்டான உரிமைகள் முதல்ல கிடைக்குதான்றதை உறுதி பண்ணணும். புரியுதா? ஆனால் அமெரிக்காவில் இந்துக்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படுதான்னு பார்த்துட்டு இங்கே நான் அப்படி பார்க்க மாட்டேன், இங்கேயும் இந்துக்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படுதான்னு தான் பார்ப்பேன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? அயோக்கியத்தனம். சொல்ல பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அதாவது பெரும்பான்மையாக இருப்பவர்கள், சிறுபான்மையாக வாழ்பவர்கள் அச்சத்தில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் வலதுசாரி சிந்தனைன்றது என்னென்னா சிறுபான்மையினரை ஒடுக்குவது, அவர்களை எப்போதும் ஒரு கடுமையான அச்சத்திலேயே வைத்திருப்பது அப்படிங்கிற இடத்துலையே பார்க்கக்கூடிய பார்வை தான் இது விஷயம் பூரா. இதில் வந்து காங்கிரஸ் செய்யலையானா காங்கிரஸும் செஞ்சுட்டு தான் இருந்தது.
புரியுதுங்களா? காங்கிரஸ் என்னவோ சமத்துவ கட்சி அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒன்றும் சமத்துவ கட்சியும் கிடையாது, ஒரு புடலங்காவும் கிடையாது. முதல்ல இந்தியை திணிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்ததே நேரு தான் ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி ராஜாஜி ஆரம்பித்தார், தமிழ்நாட்டில் தனியாகவே ஆரம்பித்தார். அவர் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே அவரை தமிழர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் வந்து இந்தியை கொண்டாடணும்னு முதல்ல மெட்ராஸ் ஸ்டேட்டில், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே கொண்டாடணும்னு பிளான் பண்ணார். அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் நேரு பிளான் பண்ணார், இந்திரா காந்தி பிளான் பண்ணாங்க, ராஜீவ்காந்தி பிளான் பண்ணார், எல்லாரும் பிளான் பண்ணாங்க. இதில் இவர் விதிவிலக்கு அவர் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இப்போ என்னவோ ராகுல் பேசிகிட்டு இருக்கார் இந்தியெல்லாம் திணிக்கக்கூடாதுன்னு. அவர் இப்போ பிரதமர் ஆனால் அவர் என்ன செய்வார்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் பேசிகிட்டு இருந்தது சாஃப்டான இந்துத்துவா, பிஜேபி பேசுகிறது ஸ்ட்ராங்கான இந்துத்துவா. அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது இந்த காங்கிரஸ்காரங்க தங்களை இந்துத்துவவாதிகள்னு காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தியை சுட்டு கொண்ட இந்த பார்ப்பன கோட்ஸே அவரை தூக்கில் போடக்கூடாதுன்னு வாதாடினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்எஸ்எஸ் தடை பண்ணாங்க. தடை பண்ணதை நீக்க வச்சது யார்? சர்தார் பட்டேல். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பிஜேபின்ற ஒரு கட்சி ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு போய் ஏன் செலவைக்கணும்? ஏன்னா அவரும் வலதுசாரி சிந்தனையாளர். அந்த ஆள் பண்ண ஒரு பித்தலாட்டம் சொன்னோன்னா நிறைய பேர் சிரிப்பாங்க. இந்தியா சுதந்திரம் கொடுத்தாச்சு, கொடுக்கும்போது வெள்ளைக்காரன் என்ன சொல்லிட்டான்? பாம்பே, டெல்லி, கல்கட்டா, மெட்ராஸ் இந்த பகுதிகளெலாம் சேர்ந்து ஒருங்கிணைந்தது இந்தியா. மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்க இந்தியா கூட சேரனா இந்தியா கூட சேர்ந்துக்கலாம், பாகிஸ்தான் கூட சேரனா பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம், இல்லை யார்கிட்டையும் சேரலாம், நான் தனியாக இருக்க போகிறேன்னாலும் தனியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு போகிறான். அதாவது வெள்ளைக்காரன் நேரடியாக அவன் ஆட்சி செஞ்ச இடத்த ரெண்டாக பிரிக்கிறான். ஒன்று ஈஸ்ட் பெங்கால், இன்னொன்று பாகிஸ்தான். அது ரெண்டும் சேர்ந்து பாகிஸ்தான்னு சொல்லிட்டான். அதுபோக மிச்சம் இருக்கிற பகுதிகள்லாம், அதாவது மெட்ராஸு, பாம்பே, கல்கட்டா, டெல்லி இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து இந்தியா. மற்ற மாநிலங்களில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க சேர்ந்துக்கலாம், இல்லை தனியாக இருக்கலாம், இல்லை பாகிஸ்தானோட போனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். மற்ற எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. 1-2 இடம்லாம் கொஞ்சம் குழப்படி இருந்தது. கேரளா குழப்பிட்டு இருந்தாங்க, ஜுனாகத் குழப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களாம் சேர்ந்துட்டாங்க. பெரிய குழப்பமாக இருந்தது காஷ்மீரும் ஹைதராபாத்தும். காஷ்மீரில் வந்து சர்தார் பட்டேல் என்ன சொன்னார்னா, மக்கள் பெருவாரியாக முஸ்லீம்ஸ் இருக்கலாம், ஆனால் அந்த மன்னர் வந்து இந்துவாக இருக்கார், அவர் ஆசைப்படுறாரு இந்தியா கூட சேரணும்னு, அதனால காஷ்மீர் இந்தியாவோட சேர்த்துருங்கன்ட்டார். ஹைதராபாத்தில் இதே சிக்கல், அங்கே மன்னர் வந்து பாகிஸ்தானோட சேரணுன்றார், அவர் முஸ்லீம். இப்போ நீங்கள் காஷ்மீருக்கு சொன்ன அதே ரூல்ஸை சொன்னோம்னா என்ன சொல்லணும்? மன்னர் ஆசைப்படுறாரு, அப்போ பாகிஸ்தானில் சேர்ந்துன்னு சொல்லிடணும். இங்கே வந்து என்ன ரூல் சொன்னார்னா, இங்கே மக்கள் நிறைய பேர் இந்துக்களாக இருக்காங்க, அதனால இந்தியாவோட தான் சேரணும். அப்போ இதே ரூல் காஷ்மீருக்கு போட்டால் காஷ்மீர் பாகிஸ்தானோட தான் சேர்ந்துருக்கணும். அப்போ இது பேர் என்னது? ஏமாத்து வேலை. சரியா? இந்த மாதிரி அப்போ இந்த வலதுசாரி சிந்தனைன்றது காங்கிரஸ்லேயும் இருக்குது, பிஜேபிலையும் இருக்குது. பிஜேபியில் நல்ல பளிச்சுன்னு வெளியே தெரியுது. அதுலேயும் குறிப்பாக அவர்கள் வட இந்தியாவில் தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. ஷாவான்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதாவது நீ இந்துத்துவாக இந்து பெருமையை பேசுகிற படம் எடுத்தால் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்னோட பெருமையை தானே சொல்கிறேன், இதில் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இந்துக்களின் பெருமையை பற்றி எடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த படம் எடுக்கும்போது பூரா இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்குற மாதிரி தானே படம் எடுக்கிறீங்க. அது ஆர்டிகல் 370 இருக்கட்டும், காஷ்மீர் ஃபைல்ஸா, காஷ்மீர் டைரியா, காஷ்மீர் இது கேரளா டைரிஸா, கேரளா ஸ்டோரிஸு, இது எல்லாமே எதுக்கு எடுக்கிறீங்க? இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்குறதுக்காக எடுக்கிறீங்க. என்னுடைய பெருமையை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என் பெருமையை பேசுகிறதுக்காகவே ஒருத்தனை மட்டம் தட்டி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அயோக்கியத்தனம். நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னால் ஓகே, சந்தோஷம் எனக்கு. அவனை விட நான் நிறைய எடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னால் அது வேற ஒருத்தனை வேணும்னே வெறுப்பேற்றுறதுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த வேலையை தான் இவங்க இப்போ தொடர்ந்து செஞ்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கங்கனா ரணாவத்னு ஒரு லேடி இருக்காங்க. ஐயோ அந்த அம்மா தொல்லை தாங்க முடியல. இந்திரா காந்தின்னு எமர்ஜென்சின்னு ஒரு படம் எடுத்தாங்க இந்திரா காந்தியை வச்சு. இந்திரா காந்தியோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, அவங்க அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு லேடி, யாருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எமர்ஜென்சியில் இந்திரா காந்தியை ஒரு அழுமூஞ்சி மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்போவுமே சோகம் அடிக்கிற முகமாகவே உட்காந்துருக்க மாதிரி காட்டுவாங்க. இந்திரா காந்தி சோகமாக இருந்து பார்க்கவே முடியாது நம்ம. அதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒரு லேடி வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்க்க வந்துட்டு அவரை ஜெயிலில் பார்த்தோன்னே அழுதுட்டாங்களாம். ஏன்னா இவங்களாம் பெரிய பணக்கார வீட்டு பையன் ஜெயிலில் கஷ்டப்படுறாரு அப்படின்னு அதை தாங்க முடியாமல் அழுதுருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் பொது வெளியில் அழமாட்டாங்க, நீ ஏன் அழுகுற அப்படின்னாங்க. அது எவ்வளோ பெரிய மனசு கஷ்டமாக இருந்தாலும் பொது வெளியில் அழமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜீவ்காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டப்போ அந்த குடும்பத்தில் நடந்த 3வது துர்மரணம் அது. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதுக்கு முன்னாடியே சஞ்சய் காந்தி ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறார், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில். அப்புறம் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார், ராஜீவ்காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார். ராஜீவ்காந்தி செத்த அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் ராகுலும் பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் அழவே இல்லை. வந்தவங்களுக்கெல்லாம் டீ எல்லாம் கொடுத்து உபசரிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி அது. அவங்கள வந்து அரசியலுக்காகவே நேர்ந்து விட்ட மாதிரி. நம்ம ஊரில் ஒன்று தப்பாக சொல்லிடுறது என்னென்னா வாரிசு அரசியல். வாரிசு அரசியல்லாம் இல்லை, அந்த குடும்பத்தையே அரசியலுக்கு நேர்ந்து விட்டாங்க. அவங்களால நம்மளை மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. ஒரு டீ கடையில் போய் டீயில் நின்று டீ குடிக்க முடியுமா? ஒரு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தால் பொது வெளியில் தம்படிக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 4 நாள் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயா போயிட்டு வர முடியுமா? அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்களோட 24 ஹவர்ஸ் லைஃப்பும் பொது வாழ்க்கைக்காக நேர்ந்து விடப்பட்ட வாழ்க்கை. ராகுல் காந்தி பாருங்க, வயசு என்ன ஆகுது? 56 வயசு ஆகுது அவருக்கு. இன்னும் கல்யாணமே ஆகலை. லவ் பண்ணுறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? இது புரியாமல் இவங்கெல்லாம் பேசுறது. இந்த பாஜக அரசாங்கம் வந்த பிறகு சொன்னது பூரா ஒரே குற்றச்சாட்டு, வாரிசு அரசியல், பப்பு. நீ காங்கிரஸை விமர்சி, அதே நேரத்தில் எதுக்கு இஸ்லாமிய வெறுப்பை உண்டாக்குற? அதுதான் பிரச்சனையே. இந்த திரைப்படங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். அங்கே வந்திருக்க படம் பூரா பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்க படமாக பார்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. அமரன் படம், அமரனும் அதே தான். அமரன் படத்தில் ஹீரோவோட கேரக்டர் வந்து தமிழ்நாட்டுக்காரராக இருக்கலாம், ஆனால் அதுக்காக அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்ததுக்கு காரணம் மெயின் ரீசன் அது இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுற படம் அப்படின்றதுனால தான். கரெக்டா? ஸோ இது பூராமே திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய இந்த வேலை பூராமே எப்போ ஆரம்பிச்சதுன்னா மணிரத்னம் பீரியடுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ரோஜா படத்தில் இருந்து தான் இந்திய முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுறது. தமிழ் படங்கள் ரொம்ப அதிகமாக வந்திருக்கலாம் அந்த மாதிரி படங்கள். இல்லைம்மா, அது நீங்கள் சொல்கிறது வந்து விஜயகாந்தை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் படத்தில் வர்ற முஸ்லீம் தீவிரவாதி யாராக இருப்பான்னா பாகிஸ்தான்காரனாக இருப்பான். அவன் பாகிஸ்தான் தீவிரவாதி. இவங்க சொல்கிறது இந்திய முஸ்லீம் தீவிரவாதி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பாகிஸ்தான் எதிரி நாடு. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து இந்தியாவில் வந்து குண்டு வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து எதிரி நாட்டுக்கு மேலே செய்கிறான்னு அர்த்தம். இவங்க காட்டுறது பூரா எப்படின்னா இந்தியாவில் இருக்க முஸ்லீமு அவன் குண்டு வைக்கிறான் அப்படிங்கிறது. அது இந்தியர்களை அவமானப்படுத்துறது. நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நினச்சிருந்தா அன்றைக்கே பாகிஸ்தான் போயிருக்கலாம். தமிழ்நாட்டுக்காரன் சவுத் இந்தியாக்காரன் போகலன்னு வச்சுப்போம், நார்த் இந்தியாவில் போயிருக்கலாம். நார்த் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் பூரா யார்? எனக்கு பாகிஸ்தான் வேண்டாம், இந்தியா தான் எனக்கு வேணும், இந்தியா பாதுகாப்பான நாடுன்னு நம்பி வந்து உட்காந்துருக்கான். நீ அவனை வந்து என்ன பண்ணுற? டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற. உன் மேலே நம்பிக்கை இல்லாத இஸ்லாமியர்கள்லாம் என்ன பண்ணிட்டா பாகிஸ்தான் போயிட்டாங்க. அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அங்கேருந்து நிறைய இந்துக்கள் இங்கே வந்துட்டாங்க, இங்கேருந்து முஸ்லீம்ஸ் நிறையா அங்கே போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானின் தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய ஜின்னா இருக்கார, அவர் பாம்பேக்காரர். அவர் பாகிஸ்தானில் பிறந்தவர் கிடையாது. இந்துத்துவா பேசுகிற அத்வானி இருக்காரு, அத்வானி வாஜ்பாயெல்லாம் இந்தியாவில் பிறந்தவங்க இல்லை, இப்போ இருக்கிற இந்தியாவில் பிறந்தவங்க இல்லை, லாகூரில் பிறந்தவங்க. அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன சொன்னாங்க? நான் போகலை, எனக்கு இந்தியா பாதுகாப்பான நாடு, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே இருக்காங்க. அப்போ அவர்களின் பாதுகாப்புக்கு யார் உறுதி செய்யணும்? இங்கே இருக்கிற அரசாங்கம் தானே உறுதி செய்யணும். ஆனால் இங்கே இருக்கிற அரசாங்கமே அவர்களை கார்னர் பண்ணுற மாதிரியும் ஷோயிங் இன் அ வெரி பேட் லைட்னு சொல்லுவாங்க, மோசமாக சித்தரிப்பது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய திரைப்படங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது இந்த வருஷம் மட்டும் இல்லை, போன வருஷமும் இதே தான் நடந்தது.
இந்த வருஷம் கூட 2 படத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. போன வருஷம் ஒரு படம் 2 படத்துக்கு கொடுத்தாங்க, இந்த வருஷம் ஒரு 3-4 படத்துக்கு. அந்த திரைப்பட விருது தேர்வு செய்கிற குழு எப்படி சார்? 11 பேர் குழு இருக்காங்க. அந்த குழுக்கள் நியமிக்க ஆட்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த நியமனத்துக்கு ஏதாச்சும் அந்த நியமனம் யார் பண்ணுறது? பாஜக தானே நியமிக்குது. அந்த குழுவை நியமிப்பது யார்? பாஜக தான். நீங்கள் இஸ்லாமிய வெறுப்புன்னு இந்த பார்த்துட்டு இருக்கீங்க. இஸ்லாமிய வெறுப்பு வந்து எங்கே போய் நிற்கும் தெரியுமா? முதல்ல இஸ்லாமிய வெறுப்பாக வரும், அடுத்தால கிறிஸ்தவர்களை வெறுக்கிறதுன்னு வரும், அதுக்கு அடுத்தால யார்கிட்ட வருவான்? தலித் வெறுப்புன்னு வருவான், அதுக்கப்புறம் யார்கிட்ட வருவான்? ஓபிசி வெறுப்புன்னு வந்து நிற்பான். அது கடைசியில் உங்களையும் என்னையும் தான் தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க. இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் போது நாம் பேசாமல் இருந்தோம்னா நாளைக்கு கிறிஸ்தவர்களை தாக்குவாங்க, நாளாக கழிச்சு தலித்துகளை தாக்குவாங்க, அதுக்கு அடுத்த நாள் நம்மளை தான் தாக்குவாங்க. இதை நம்ம புரிஞ்சிக்காம தான் நம்ம ஆளுங்க வந்து உனக்கு தெரியுமா பாய் வந்து குண்டு வைப்பான் அப்படின்னு கமெண்ட்டில் வருவாங்க பாருங்க. என்னென்னா முட்டாள்தனமான சிந்தனையோட பேசிகிட்டு இருக்குது. அவன் வந்து இன்னொருத்தனை அடிக்கிறதுக்கு தான் ஒன்றை சேர்த்துக்கிறான். எல்லாரையும் அடித்து முடிச்சாச்சுன்னா அவன் ஒன்றை தான் அடிக்க போகிறான். அது புரியாமல் இந்த மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விருது கொடுத்தாதான் என்ன, அதுவும் நல்லா தானே இருக்குது படம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. ஒருத்தனை அதோட குணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். ஒரு பொண்ணுக்கு வந்து அஜித் மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அஜித்தை உதாரணம்லாம் ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக உள்ள ஹீரோலாம் யாருன்னு எனக்கு தெரியல. தனுஷ், சிவகார்த்திகேயன் அந்த மாதிரிலாம் கூட. சிவகார்த்திகேயனே கொஞ்சம் வயசாகிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ லேட்டஸ்டாக ஜென்சிக்கெலாம் யாருன்னு தெரியல எனக்கு. மேபி பிரதீப் ரங்கராஜனான்னு கூட தெரியல. ஆமாம் சார் இருக்காரு. பிரதீப் ரங்கராஜன் மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு கேட்டுவிட்டு அவன் பெரிய குடிகாரனாக இருந்து டெய்லி வந்து தூக்கி போட்டு மீச்சானா எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, அது சொல்லக்கூடிய கருத்து என்னன்றது தான் பார்க்கணும். பார்க்க நல்லா இருந்துட்டு கருத்து கன்றாவியாக இருந்ததுன்னா, ஒருத்தன் பார்க்க டீசெண்டாக இருக்கான், அப்பா கார்லாம் வச்சுருக்கான், வெள்ளையும் சொல்லையுமா இருக்கான் அப்படின்னா நல்லவருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் டெய்லி வீட்டில் போய் குடிச்சு விட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறவனாக இருப்பான், இல்லை எந்த பழக்கமும் இருக்காது, ஆனால் சரியான சாதி வெறியனாக இருப்பான். சொல்கிறாங்கல்ல நம்ம பார்க்குற செய்திகளில், பொண்ணு வந்து ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிச்சுன்னு காதில் விஷம் ஊற்றுறாங்களாம். எப்படி விஞ்ஞானமாக கண்டுபிடிக்கிறாங்க? வாய்க்குள்ளே ஊற்றி அது வயிற்றில் போய் ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போய் ஆள் சாகிறதுக்கு லேட் ஆகும், காதில் ஊற்றுனா நேராக மூளைக்கு போயிடணும். இதிலெல்லாம் விஞ்ஞானம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்ணகி முருகேசன் இதிலெல்லாம் விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறாங்க, காதில் ஊற்றுனா மூளைக்கு போகணுன்னு. அதை செய்கிறவன் யார்? என்னோட வயசில் கம்மியாக இருக்கவன். அப்போது ஒருத்தனோட செயல்பாடை வச்சு தான் நம்ம அது நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியும். ஒரு படம் நல்லா இருக்குன்றது வந்து விஷுவலாக நல்லா இருக்குன்றது இல்லை, அது சொல்கிற கருத்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி படங்களை தடை செய்யணும் ஆக்சுவலாக. ஆனால் இவங்க விருது கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு மோசமான முன்னுதான். ஆர்டிகல் 370 படம் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட படம் தான் சார். ஆமாம், அதை தான் சொல்கிறேன். அதுக்கு பதிலாக தான் மோடி என்ன பண்ணார், பிபிசி எடுத்த டாக்குமெண்ட்ரி இந்தியாவில் தடை பண்ணார். பகவத்கீதையெல்லாம் ரஷ்யாவில் தடை செய்யப்பட்ட நூல், வன்முறையை பரப்புது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிலாம் தடை செய்யப்பட்ட நூல் பகவத்கீதையெல்லாம். ஸோ முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, இந்த பாஜக வந்த பிறகு இந்த இந்துத்துவ மோகம் அதிகரிச்சுட்டே போகுது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஒரு 2010க்கு மேலே உலகம் முழுவதுமே வலதுசாரி சிந்தனைகள் அதிகமாகுது. அப்படி அதிகமாகும் போது என்ன பிரச்சனை நடக்கும்னு பாருங்கள். இங்கே நமக்கு வந்து நீங்கள் இஸ்லாமிய வெறுப்பு விதைக்கிறீங்க, அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு? கருப்பின இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் உங்கள் வேலையெல்லாம் பிடிங்கிட்டாங்க. இமிக்ரேஷன் தான் ப்ராப்ளம், அவனை பூரா துரத்துறேன்றாரு. சட்டவிரோத குடியேறிகள் அவனை பூரா இமிக்ரெண்ட்டை பூரா துரத்துறேன்றாரு. முதல் ஸ்டெப்பு சட்டவிரோதமாக, அடுத்தால விசா வாங்கிட்டு வந்துருக்கணும் துரத்தி விட்டுருவாங்க. நான் சொன்னல, முதல்ல முஸ்லீமு, அப்புறம் கிறிஸ்டியனு, அப்புறம் தலித்து, அப்புறம் ஓபிசின்னு. அது மாதிரி முதல்ல சட்டவிரோதம், அப்புறம் சைனாக்காரனை துரத்து, அப்புறம் இந்தியாக்காரனை துரத்துன்னு ஒவ்வொருத்தனையாக துரத்துவான். ஸோ இந்த வலதுசாரி சிந்தனைன்றது மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு எதிரானது. அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இங்கிலாண்டாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் வலதுசாரி சிந்தனைன்றது மோசமான சிந்தனை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி திரைப்படங்களை ஊக்குவிப்பது இல்லை அதை பற்றி பெருமையாக வேறு பேசுறது அப்படிங்கிறது பேசக்கூடாது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, உலக அளவில் அந்த ஆஸ்கார் போன்ற விருதுகள்லாம் கொடுக்கப்படுது. அங்கெல்லாம் படம் ஆஸ்கார் வந்து உலக விருதுன்னு யாருமே சொன்னது, நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆஸ்கார் விருது வந்து நம்ம ஊர் ஃபிலிம்ஃபேர் விருது மாதிரி, சரியா? அது இங்கிலீஷ் படத்துக்கு, அதுவும் அமெரிக்கா படத்துக்கு கொடுக்குற விருது.
அது அமெரிக்காவில் எடுக்கிற படத்துக்கு மட்டும்தான் விருது கொடுப்பாங்க. அப்புறம் தான் இப்போ கொஞ்ச நாளாக தான் இங்கிலாந்து படங்களையும் சேர்த்துருக்காங்க. மொத்தமாக இங்கிலீஷ் படங்கள்னு வச்சுருக்கிறாங்க. மற்றபடி பிற நாட்டு படங்கள்னு ஒரே ஒரு படத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை விருது கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற விருது பூரா இங்கிலீஷ் படத்துக்கான விருது. வேறு மொழிக்கு நம்ம எப்படி இங்கே ஃபிலிம் ஃபேர் அவார்டுன்னு வச்சுட்டு தமிழுக்கு ஒரு விருது, தெலுங்குக்கு ஒரு விருதுன்னு கொடுக்குறாங்கன்னா அதுமாரி அவன் இங்கிலீஷ்க்கு இப்போ கொடுக்குற விருது. அது என்னவோ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஆஸ்கார் விருதுன்னா உலகத்தில் இருக்க எல்லா படத்தையும் பார்த்து அதில் பெஸ்ட் படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது இங்கிலீஷ் படத்துக்கு கொடுக்குற விருது அது. அங்கே கொடுக்கப்படுற விருது கூட ஓரளவு வந்து மனிதாயத்தை பேசக்கூடிய, மனித பண்புகளை பேசக்கூடிய படங்கள்லாம் கொடுக்கப்படுதுல்ல சார்? அது நம்ம செலக்ட் பண்ணுற ஜூரியை பொறுத்து இருக்குது. ஓகே, ஜூரிஸ் வந்து அவங்க நேர்மையாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவன் நேர்மையான படங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இவன் சங்கியாக பார்த்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா சங்கி மாதிரி தான் அவனுக்கு முடிவு எடுப்பாங்க. நம்ம தமிழகத்தில் கூட ராயன் படத்துக்கு வந்து சிறந்த படத்துக்கான அந்த படத்துக்கெல்லாம் ஏன் விருது கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு இது ஏன் இந்த படம் எடுத்தானே எனக்கு புரியல. அது என்னையா படம்? ஒரு அண்ணன், 2 தம்பி, ஒரு தங்கச்சி சேர்ந்து ஒரு ஊரில் யாரையோ ஒரு 2-3 பேரை வெட்டி கொண்டுடுறாங்க. அந்த ஊர்லேருந்து எஸ்கேப் ஆகி வேறு ஊருக்கு போயிடுறாங்க. அந்த ஊரில் போய் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இந்த 2 தம்பி இன்னும் 4-5 பேர் அந்த ஊரில் இருக்கணும் எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுறாங்க. படம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் அந்த படத்தில் நான் பார்த்தப்போ அந்த படத்தில் மொத்தமே இவ்வளோதான் எனக்கு புரிஞ்ச கதை. அதை தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது, அது எதுக்கு விருது கொடுத்தேன் நான் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியலையே, இதில் என்ன கதை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்க பார்த்தா இப்போ அந்த படத்துக்கு விருதெல்லாம் வேறு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதில் என்ன அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா? பார்த்துட்டு. இதான கதை? இதுதான் கதை. இந்த கதைக்கு என்ன விருது வேண்டியிருக்கு? 400 படங்கள் வந்து போட்டியில், இவங்க கலா மாஸ்டர் என்ன சொல்றாங்க, 400 படங்கள் போட்டியில் இருந்து பெரும்பான்மை வந்து இந்த படத்துக்கு வாக்களிச்சாங்க. ஓட்டளிப்பு மூலியமா படம் தேர்ந்தெடுக்கப்படுது. அழகியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னா விளக்கம் கொடுக்குறாங்க சார். என்ன அழகியெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல. நான் சொன்ன இந்த 2 வரியை தாண்டி அந்த படத்தில் ஏதாவது கதை இருக்கா? கிடையாது, கிடையாது சார். ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக ஹீரோ போராடினாரு, அது இது ஒன்றும் இல்லை. அண்ணன் தம்பி தங்கச்சி 4 பேர் சேர்ந்து ஒரு ஊரில் கொலை பண்ணுறாங்க. அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊரில் போய் இன்னொரு 2-3 பேரை சேர்த்து இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரையும் சேர்த்து இந்த அண்ணனும் தங்கச்சியும் கொண்டுட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க. இதில் என்ன கதையை சொல்ல வராங்க, இல்லை என்ன கருத்தை சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த படம் பூரா தனுஷ் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. அந்த படம் முடிஞ்சு இன்னொரு ஊருக்கு லாரியில் ஏறி போயிடுவாங்க. அதான் சொல்றேன், எதுக்கு அந்த படம் எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. தனுஷ் மாதிரி ஒரு சிறந்த நடிகரை இப்படி ஒரு மொக்கையான ஒரு படத்தில் கொண்டு போய் எதுக்கு? அவர் தான் டேரக்டர் சார், படத்தை எடுத்து அவர் தான். அது அப்போ எனக்கு சத்தியமாக தெரியல எதுக்கு தனுஷ் அப்படி ஒரு கதையை எடுத்தாருன்னு. தனுஷ் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். நான் பார்த்ததில் மிகச்சிறந்த நடிகர்னு தனுஷை கண்டிப்பாக சொல்லலாம். அப்படி ஒரு தனுஷ் வந்து எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கதையை எடுக்கணும்? அந்த கதையில் ஒரு கதைக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். எந்த ஃபோக்கஸுமே இல்லாமல் ஒரு கதை அது எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. ஆனாலும் தியேட்டர்லேயும் நல்லா தான் ஓடிச்சுட்டாங்க. இப்போ விருது கொடுத்துட்டாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி தான். குறிப்பாக வந்து தங்கலான் படம், லப்பர் பந்து போன்ற படங்களுக்கான விருதுலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அது பேரே நாமினேட் ஆகுது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது எளிய மனிதர்களை பற்றி பேசக்கூடிய கதை. அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. லப்பர் பந்து ரொம்ப அருமையான ஒரு படம். தங்கலான் அது வேறு ரேஞ்சில் இன்னொரு மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக எடுக்கப்பட்ட படம். அது ஒரு ஃபேண்டசி கதை. தங்கலான் வந்து ஹிஸ்டாரிக்கல் கதை கிடையாது, அது ஒரு ஃபேண்டசி. அந்த ஃபேண்டசியும் ஒரு வரலாற்று பின்னணியோடு சேர்த்து எடுக்கிற மாதிரி எடுத்து கேஜிஎஃப் லிங்க் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நல்ல படம் தான். அந்த படங்கள்லாம் வந்து எளிய மனிதர்களை பற்றி பேசுது அப்படிங்கிறதுனாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த வலதுசாரி சிந்தனையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எளிய மனிதர்களை விரும்புவதில்லை. ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகளை புறம் கொண்டுட்டா ஒழிஞ்சிரும் அப்படின்னு நம்பக்கூடிய அரசாங்கம். அதுதான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? 100 பேர் இப்போ ஸ்கூல் முடிச்சு வந்தான்னா 25 பேர் தான் காலேஜுக்கு போகிறான். சரி, என்ன பண்ணலாம்? 100 பேர் ஸ்கூல் முடிச்சு வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றி இப்போ புதிய கல்விக் கொள்கையில் என்ன நடக்கும்னா 50 பேர் தான் ஸ்கூலை முடிச்சுட்டே வெளியே வருவான். அப்போ 25 பேர் காலேஜுக்கு போயிடுவான். அப்போ பார்த்தியா 50% காலேஜுக்கு போயிட்டாங்கன்னு கணக்கு காட்டலாம். அதான் ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகளை ஒழிக்கணும். நிறைய பேரை காலேஜுக்கு போக வைக்கணும்னா ஸ்கூலே அவனை முடிக்க விடக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க எளிய மனிதர்களை பற்றின படங்களை புறக்கணிக்க தான் செய்வாங்க. இல்லை, மெய்யழகன் படத்தை வந்து சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. மெய்யழகன் படத்துக்கு மேலே எனக்கு ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் கிடையாது. முதல்ல அந்த படமே எனக்கு செட் ஆகலைன்னு வச்சுக்கலாமே. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அது மேபி ஒளிப்பதிவு நல்லா இருந்திருந்ததுன்னா அது கொடுக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த படம் ஒன்றும் தவறாக மோசமான கருத்துக்கள்லாம் எதுவும் சொல்லலை. ஒரு
பிரிந்த சிறு வயது உறவு அப்படின்றத கொஞ்சம் ரொம்ப ட்ராமாட்டிக்காக பண்ணியிருப்பாங்க. பட் படம்னு எடுத்தால் அது ஓகே தான், நல்ல படம் தான். கேப்டன் மில்லரில் வந்து சிறந்த நடிகருக்கான விருது வந்து தனுஷ் கொடுக்கப்பட்டிருக்கு. சமூக விழுமியங்களை பேசக்கூடிய படம், தேசிய உணர்வை கடத்தக்கூடிய படம்னு சொல்லி விளக்கி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க கேப்டன் மில்லருக்கு? அந்த படம் மாதிரி ஒரு ஏமாத்து படம் எதுவுமே கிடையாது. ட்ரெய்லரில் மட்டும் போட்டாங்க, இன்னையிலேருந்து என் பேர் மில்லர், எனக்கு ஷூலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் ட்ரெய்லர் போட்டாங்க. அந்த ஒரு சீனை தவிர வேறு எதுவுமே அந்த படத்தில் அந்த சமூக விழிப்புணர்வுலாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு ரவுடித்தனமான ஒரு கதை, அவ்வளோதான். அது அதில் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு சீனை வச்சே அந்த படத்தை ஓட்டிட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல கருத்துக்களை பயந்த நமக்கு நன்றி சார். நன்றி.